Hi, Tuesday vlog from Ranipet. ரொம்ப டென்ஷனாக தான் இருந்தது மார்னிங் ரொட்டீனு. இட்லி ஊற்றிட்டு ஒரு அண்டா சாம்பார் வைக்கலாம்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 10 கிளாஸ் அளவு தான் தண்ணி இருந்தது. அதில் எப்படிடா வைக்கிறதுன்ட்டு சரின்ட்டு பிரிஞ்சி மட்டும் 2 கிளாஸ் கொஞ்சம் பிரியாணி அரிசியும் சாப்பாடு அரிசியும் போட்டு பிரிஞ்சி பண்ணிவிட்டு 2 டப்பா பேக் பண்ணேன். ஆஃபீஸில் ஷேர் பண்ணிப்பேன். தோசை மாவுக்கு முன்னாடி நான் அரைச்சி வச்சேன். சாய் லேட்டாக வந்ததுனால தண்ணி எடுக்க முடியல. மார்னிங் தான் போய் எடுத்துகிட்டு வந்தான் தண்ணி. இங்கே வீக்லி ஒன்ஸ் தான் தண்ணி வருதா, அது பிடிச்சி வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு பாத்திரமும் இல்லை. அது எந்த டைமில் வருதுன்னு வேறு தெரியல. மாவு அரைச்சி வச்சுருந்தேன். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா ஸ்லோவே பண்ண முடியல. அந்த பட்டன் ஸ்டக்காக இருக்கனால 1000ல் இருக்கனால அது தீஞ்சு போன மாதிரி ஆகிடுது. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி சாய் சாப்பிட்றான். கொஞ்சம் முன்னாடி எடுத்தால் பார்த்திங்கன்னா வேக மாட்டேன்ட்டு கார சட்னி தான் அரைச்சிட்டு தோசை ஊற்றிட்டேன். வெங்காயம், தக்காளி, 4 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகா, காஞ்ச மிளகா கூட இல்லை, அது வரைக்கும் போட்டு வதக்கிட்டு அரைச்சது. லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டேன். அதனால ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்தது. புளிக்கு பதில் லெமன் போட்டது நல்லா இருந்தது. ஸ்டவ் இருந்தால் தான் சார் நம்மளுக்கு இது. இண்டக்ஷன்லாம் ஒரு எமர்ஜென்சிக்கு தான். ஃபாரின்லன்னா இதுலேயே தான் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அங்கே பாத்திரங்க இருக்கும். ஃபாரினில் கரண்ட் அடுப்பு தான். ஸ்டவ்வாக இருந்தால் 2 பக்கம் ஸ்டவ் இருக்குமா, கடன்னு வேலை பார்க்கலாம். இது ஒரு ஸ்டவ் தான். இண்டக்ஷனில் பண்ணுறனால சில பாத்திரம் தானே வைக்க முடியும். அதனால் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது மார்னிங் டைமில். நல்லா இருக்கா?